குழந்தை இந்த பக்கம் நீங்க யாராவது பாத்தீங்களா? அப்படி ஒரு குழந்தைய யாரும் பாக்கலீங்க. அப்படி நீங்க பார்த்தா உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுங்க. ஆகட்டுங்க சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், இங்க யாருமே குழந்தைய பார்க்கலன்னு சொல்றாங்க. ஒண்ணுல பயப்படாத. ஒரு சின்ன நெருப்பு பொறி என் மேல விழுந்ததுக்கு துடியா துடிச்ச உண்மை. மிஸ்டர் அசோக், உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் எந்த விதமான அங்க அடையாளமும் இல்லாம டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதுல எல்லாம் கொடுக்கறதுல அர்த்தமே பாருங்க மிஸ்டர் அசோக், நீங்க ஒன்னும் ஒரே பண்ணிக்காதீங்க. உங்க குழந்தைய நான் கட்டாயம் தேடித்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன விட்டுருங்க. என்ன வீட்டுல மனைவி குழந்தைங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தீபாவளி இல்லையா? Don't worry, Ashok. நான் மறுபடியும் கான்ஸ்டபிளை படகுத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்க மனைவியும் குழந்தையும் பார்த்தவங்க யாராவது அடையாளம் சொன்னா அதை வச்சுக்கிட்டு உங்க குழந்தைய கட்டாயம் கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா இல்ல காதல் கல்யாணமா? மாயாவை நான் மனைவி அடைஞ்சது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால ஏற்பட்ட தொடர்பு. அவளை நான் முதல்ல சந்திச்சப்போ ஏதோ ஒரு இனம் முடியாத கவர்ச்சியால் தூண்டப்பட்டேன். என் இதயத்தை கொண்ட மாயாவை மாடலா உட்கார வச்சு ஒரு சிலை செஞ்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா அவளோ பெண்மைக்கே உரிய நாணத்தோட எங்கேயோ ஓடி மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அவ வந்தா. சாரே, யாரது? ஏதோ வேலை உண்டுன்னு சொன்னீங்களே, அதோண்ட வந்தது. அப்படியா? அங்க போய் உட்கார். ஞானா? எந்தினா? இப்போ எதுக்காக நீங்க வந்த? வேலைக்கு தானே? அப்போ நான் சொல்றபடி செய். அங்க போய் உட்கார்.
அப்படியே இருந்தோம். அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். எந்த வேலையா? இதுவும் வேலைதான். நீ சரியா உட்காரு, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஐயோ, எஜமான நிக்கணும், நான் சொல்லி செய்ய. இது நான் செய்யற வேலை. உங்களை பாருங்க. உன்ன மாதிரியே ஒரு சிலை செய்யணும். அதுக்காக இப்ப ஸ்கெட்ச் பண்ண போறேன். சிலையா? தெய்வத்துக்கல்ல சிலை செய்ய. அதனாலதான் உன் சிலைய நான் செய்ய போறேன். எங்க அம்மா எங்க ஏதோ யோசிக்கிற மாதிரி இரு பாப்போம். அப்படி இல்ல, உனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையாவது நினைக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க என் அம்மையும் அച്ഛനും தானே. அவங்க இல்ல. എന്റെ സ്നേഹിതി ഒറ്റയുണ്ട്, അവൻ മേലെ എനിക്ക് വലിയ ഇഷ്ടം. ഇങ്ങനെ എത്ര നേരം ഇരിക്കണം? காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். എത്ര നാளைക്ക്? வேலை முடிவு வரைக்கும். இது எந்த வேலையானது? இவர எனக்கு வேண்டாம், நான் போவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி பதட்டத்தோட ஓடி வந்தா. என்னாச்சு? நான் வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த நல்லா இருந்தோம். யார சொல்ற? அது என்ன, 10ஆம் நம்பர் ரூமில் காணு. அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப அவருக்கு என்ன? അയാൾക്ക് പൈത്യം. പെട്ടെന്ന് കണ്ട മാതിരി അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഓടുന്നു, ചാടുന്നു, കത്തുന്നു. എനിക്ക് ഒരേ ഭയമായിരിക്കണോ. ഒന്ന് വന്ന് നോക്കൂ സാറേ. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. ஹாய் பரத். ஹாய் அசோக். நீ எப்படி வந்த? பக்கத்து ஊர்ல மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக பிராக்டிஸ் பண்றேன். ஏன் அங்கே நிக்கிற? பயப்படாத, உள்ள வா. நீ இப்படி ஆடுறத பார்த்து உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நினைச்சிட்டா. ஆள் ஆடுன்னு பாடுன்னு சாடுன்னு கத்துதுன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டா. ஊருக்கு மாயா, இவனுக்கு பிராந்துன்னு சொன்னியே, உண்மைதான். இது மேல்நாட்டு பிராந்து, பைத்தியக்காரத்தனமான டான்ஸ். ஏண்டா பரத், நம்ம பரதக்கரை விட்டுட்டு இது என்னடா பேயாட்டம்? பேயாட்டமா? இதனுடைய அருமை தெரியாம பேசுறேன். இப்படித்தான் எங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. காலம் பூராவும் பரதக்கலைக்காக பாடுபட்டாரு, கால் காசுக்கு வகை இல்லாம கஷ்டப்பட்டு சேர்த்தாரு. ஆனா அப்படி சாக விரும்பல. இப்ப நீ பேயாட்டம் சொல்றியே, இதை நான் இம்ப்ரூவ் பண்ணி பேங்கோன்ற பேர்ல மெட்ராஸ் சிட்டியே ஒரு கலக்காட்டம் பாரு. ஐ நோ தட் பேங்கோ. அவன் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கான். பேங்கோ டான்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கான். மாயா அநேகமா அவனை மீட் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த குழந்தையை பார்த்திருப்பான். அவனை கேட்டா குழந்தையோட அங்க அடையாளங்கள்லாம் கரெக்டா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். ஹாய் அசோக். ஹாய் பரத். Hi. I'm Hello. sorry. What's the matter? What can I do for you? Bango. Yes. You know Maya? அசோக் காதலிச்சு மேரேஜ் செஞ்ச கேள் அந்த மாயா தானே? கரெக்ட். அவளை சமீபத்துல நீங்க சந்திச்சீங்களா? நோ, கடைசியா ஹில் ஸ்டேஷன்ல பார்த்ததுதான். ஏன், என்னாச்சு? குழந்தையோட சென்னைக்கு வந்த மாயா இறந்து போயிட்டான்.
மை காட். ஆனா அந்த குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. அதைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். மாமா என்ன எட்டி அரைஞ்சிருவேன். கைக்கெல்லாம் ஊந்து போச்சுக்கோ. அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்குது. 10 பைசா கூட 10 பைசாவா? சில்லறை இல்லப்பா, 100 ரூபாயா இருக்கு. ஏண்டா இவ்வளவு இருப்பு வச்சுட்டு ஏண்டா பிச்சை எடுக்கிற? ஏங்க வசதி இருக்குன்னு எவனா வேலைக்கு போகாம இருக்கானுங்க, அது என் தொழிலுங்க. உனக்காக நான் 100 ரூபாய் நோட்டை மாத்தணுமா? ஏங்க என்னைக்கு இருந்தா மாத்ததானே போறீங்க. அரசாங்கமே திடீர்னு 100 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலையை பார்த்து போயா. ஏயா ஒரு 10 பைசா உனக்கு வேணுமா? நான் தர்றையா, என்ன கேள்வி? நீ செயின் போட்டிருக்க, வாட்சி கட்டிருக்க, ஒரு பெரிய மனுஷனா, பெரிய மாளிக்க. யோ நீ அலைய போற பாரு, நீ அலைவையாலே. எஸ் ஸ்பீக்கிங். வாட்? அப்படியா? அந்த ஆளை விடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். மிஸ்டர் அசோக், யாரோ ஒருத்தன் ஒரு குழந்தையை கடத்திட்டு போயிருக்கான். அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அது உங்க குழந்தையா இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம். கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்து. அம்மா, குழந்தை எங்க? இந்த இருக்குதுங்க. யார் குழந்தை அது? என் குழந்தைங்க. இங்க வா. என்ன கும்பல், என்ன தகராறு? அட ஒண்ணும் இல்லைங்க சார். எவ்வளவு கழுத குழந்தை தூக்கிட்டு ஓட பார்த்தான். அவனை 10 வந்து பிடிச்சிட்டாங்க. அத போலீஸ் வந்து விசாரிச்சிட்டு இருக்கு. என்னையா குழந்தைய திருடுறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு விசாரணை என்னையா விசாரணை? அடிக்கிற அடியில ரத்தம் கட்சி சாக வேண்டாமே. கொஞ்சம் ஏமாந்தா போதும், அவ்வளவுதான். எவன் குழந்தையா இருந்தாலும் சரி, எவனாவது எடுத்துட்டு போய் வந்த விலைக்கு வித்துறானுங்க. குழந்தைய பெத்து எடுக்கிறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஆகலைங்க. அப்புறம் குழந்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியுங்க, 2 குழந்தை இருக்கு. நீ ஒரு புறம்போக்கு விவசாயி போல இருக்கு. மிஸ்டர் அசோக், தைரியமா இருங்க. குழந்தை கட்டாயம் கிடைச்சிடும். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. கண்ணிலே கண்டது கனவாய் போனது, காதிலே கேட்டது கதை போலானது. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்ச. நல்லாதான் இருக்கு. வண்டியில 4 டயர் தான் இருக்குது. என்ன சத்தம் கேட்டது? ஒன்னும் புரியல. சரி விடு, எப்படியாவது வீடு போய் சேர்ந்துருவான். தண்ணி கருத்திருக்கு, தவள சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் ஓரங்கிருச்சு, ஒதுக்க இடம் கெட. யாரா நீ? யாரு பத்த புள்ளடா? டேய், இந்த வண்டியில எப்படா வந்த? உன்னை யாராவது பார்த்தா என்ன சந்தேகப்படுவாங்கடா? டேய், போலீஸ் அடிக்கும்டா. ஐயோ, டேய் அப்பா, யாரா நீ? கண்ணா, உண்மையா சொல்றா?
விளையாடுறியா? விளையாடு விளையாடு. போலீஸ் ஒண்ணு இந்த வண்டியில பார்த்தா என்ன சந்தேகப்படும்டா? யாரா நீ? பெரிய தொல்லையா போச்சு. யாராவது பார்த்தா டேஞ்சரு. உன்னை கொஞ்சம் தூரம் கடத்திட்டு போறேன். என்ன வாட 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 வாப்பா. பெத்தவன் எங்க அலையிறானா, நான் இவனை இழுத்துக்கிட்டு அலையிறேன். வா வா. டேய், இங்க உட்கார்ந்து மணல் வீடு கட்டி விளையாடுறா. என்னையா குழந்தை அங்க விட்டு நீ பாட்டு வண்டி போற? சார், அது வந்து குழந்தை மூத்தர் இருக்குன்னு சொல்லிச்சு, அதுக்கு தான் அங்க விட்டேன். அதுக்காக அங்க விட்டு போனா எப்படி? அதை புடிச்சிட்டு போய் வீட்டுல வச்சு என்னங்க பிரயோஜனம்? மூத்தரத்தை சொல்லலையா, குழந்தைய சொல்றேன், தூக்கிட்டு போ. அது சரி. வாடா கண்ணா, கண்ணா வாடா. இந்த மூத்திரம் வரலையா? வரல என்ன பரவாயில்ல, வா வீட்டுக்கு போவோம். அம்மா கிட்ட போவோம். அண்ணகிட்ட எல்லாம் விளையாடணும். போலீஸ்கார் நம்மள வருதான், பயப்படாதா. வா வா. வண்டிக்குள்ள உட்காந்துக்க, சாய்க்கில நல்லா இருக்கு, சாப்பிடுறா. வரேன் சார். இந்த இடத்துல இந்த பூவை வச்சு விளையாண்டுக்கிட்டு நான் வந்துடுறேன்.